மதுரையில சாலை விபத்துல மதிமுக நிர்வாகிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மதிமுக கூட்டத்துல கலந்துகிட்டு மறுபடியும் ஊர் திரும்பினப்போ இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டு இவங்க உயிரிழந்திருக்காங்க. மதுரை காமராஜர்புரத்தை சேர்ந்தவர் பச்சைமுத்து. இவரு மதிமுக மாநில தொண்டரணி துணை அமைப்பாளரா பதவி வகிச்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய சகோதரரான அமிர்தராஜ் மதுரை மாநகர் மாவட்ட தொண்டரணி நிர்வாகியாகவும் இருந்திருக்காரு. இந்த சூழல தான் இவங்க சென்னையில மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய தலைமையில நடந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. இவங்களோட மதுரை மாநகர் இளைஞரணி துணை அமைப்பாளர் புலிசேகர் மற்றும் கட்சி நிர்வாகி பிரபாகரன் அப்படின்றவங்களும் மதுரையில இருந்து சென்னைக்கு போயிருந்திருக்காங்க. அங்க கூட்டத்துல இவங்க எல்லாருமே கலந்துகிட்டு மறுபடியும் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மதுரை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்திருக்காங்க. அப்போ சென்னையில மகள் வீட்டுல தங்கிட்டு இருந்த பச்சைமுத்துவனுடைய மனைவி வளர்மதி அவர்களையும் கார்ல அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இவங்களுடைய காரை அமிர்தராஜ் ஓட்டிட்டு வந்த நிலையில தான் இவங்களோட கார் சென்னையில இருந்து கிளம்பி மதுரை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. மதுரை மேலூர் டோல்கேட் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா சாலையோரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மேல அதிவேகத்துல இந்த கார் வந்து மோதி இருந்திருக்கு. இந்த விபத்துல பச்சைமுத்து, அமிர்தராஜ் மற்றும் புலிசேகர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. மேலும் படுகாயங்களோட வளர்மதி மற்றும் பிரபாகரன் மீட்கப்பட்டு மதுரையில தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டு மறுபடியும் ஊர் திரும்பினப்போ கோர விபத்து ஏற்பட்டு மதிமுக நிர்வாகிகள் 3 பேர் உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் கட்சியினர் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு.